எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி நடத்தக்கூடிய தேர்வுகளில் ஜென்ரல் தமிழ் அப்படிங்கிற பேப்பரில் இருந்து எந்தெந்த மாதிரியான கேள்விகள், எத்தனை கேள்விகள், எந்த டாப்பிக்லேருந்து கேட்குறாங்க அப்படிங்கிறதுக்கான ப்ளூ பிரிண்ட்டை தயாரிச்சிருக்கோம். அந்த ப்ளூ பிரிண்ட் மூலமாக நம்ம பொது தமிழை எந்த ஆர்டரில் நாம் கம்ப்ளீட் பண்ண முயற்சி பண்ணணும்னா நம்ம கொஞ்சம் கம்ஃபர்டபுளாகவும், ஒவ்வொரு நாளும் அதிகப்படியான கேள்விகளை நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அல்லது அதிகப்படியான கேள்விகளுக்கு பதிலளிக்கிறதுக்கு தயாராகிட்டோம் அப்படிங்கிற உத்வேகத்தை நமக்கு நாமளே ஏற்படுத்திக்க முடியும் அப்படிங்கிற ஒரு அனலைஸுக்காகத்தான் இந்த ப்ளூ பிரிண்ட் தயாரிச்சிருக்கோம். ஃபஸ்ட்டு ப்ளூ பிரிண்ட்னால் நீங்கள் என்ன நினச்சக்கூடாதுன்னா, ஒரு குறிப்பிட்ட டாப்பிக்கை தவிர்க்கிறதுக்காகவும் ரொம்ப அதிகபட்சமான கேள்விகள் கேட்குற டாபிக்ஸை மட்டும் படிச்சுட்டு போய் நம்மளோட எக்ஸாமை எழுதலாம் அப்படிங்கிறதுக்காகவும் ப்ளூ பிரிண்ட் தயாரிக்கப்படுறதில்ல. இந்த ப்ளூ பிரிண்ட் எதற்காக அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளுடைய பாடத்திட்டத்தில் கடினமான பகுதின்னு ஒன்று இருக்கும், எளிமையான பகுதின்னு ஒன்று இருக்கும். அல்லது ஒரு குறிப்பிட்ட பகுதியை நம்ம கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு அதிக காலம் எடுத்துக்கும், ஒரு குறிப்பிட்ட பகுதியை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு மிக குறைந்த காலகட்டம் எடுத்துக்கும். ஸோ நம்மளுடைய இந்த மோட்டிவேஷ்னல் கோட்பாடுகளில் ரொம்ப முக்கியமான கோட்பாடு அல்லது நம்மளுடைய வேலையை அதிவிரைவாகவும் ரொம்ப செம்மையாகவும் செய்வதற்கு ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு கோட்பாடு அப்படின்னா 80-20 கோட்பாடு. அதாவது 80:20, அதாவது 80:20 அப்படின்னு ஒரு கோட்பாடு சொல்லுவாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்னா, ஒரு வேலை இருக்குதுன்னா அந்த வேலையுடைய 80% வேலையை நாம் மிக குறைந்த காலகட்டமான 20% நேரத்தில் செஞ்சிட முடியும். அதே போல் அந்த வேலையில் இருக்கிற மீதி இருக்கிற 20% வேலை தான் செய்யறதுக்கு நமக்கு 80% நேரம் எடுத்துக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த கான்செப்ட் பேஸ் பண்ணித்தான் இந்த ப்ளூ பிரிண்ட்டை நம்ம அணுகணும் அப்படின்னு நான் விரும்புகிறேன். அதாவது உங்களுக்கு தெளிவாக சொல்லணும் அப்படின்னா, நம்மளுடைய சிலபஸில் திரும்ப திரும்ப கேள்வி கேட்குற பகுதிகள், மிக குறைந்த பக்கங்களை படிக்கிறது மூலமாக தேர்வுகளில் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு நம்மளால் ஈஸியாக பதிலளிக்கக்கூடிய பகுதிகள், அல்லது ஒரே தேர்வில் ஒன்றுக்கு மேற்பட்ட கேள்விகளை அவங்க தொடர்ந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க, அந்த மாதிரியான பகுதிகள். இது எல்லாத்தையுமே நாம் முதல்ல கவர் பண்ணும்போது ஒரு குறைந்தபட்ச நாட்கள், அதாவது என்னுடைய கணிப்புப்படி ஒரு 30 நாட்களுக்குள்ளே நம்மளால் ஒரு 70-75 கேள்விகளுக்கு நம்மளால் தயாராகிட முடியும். என்னால் இதை அடித்து சொல்ல முடியும். என்ன காரணம் அப்படின்னா, நம்மளுடைய பொதுத்தமிழ் பாடத்திட்டம் அப்படிங்கிறது ரொம்ப விரிவானது கிடையாது. ஜென்ரல் ஸ்டடீஸோடு நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஜென்ரல் தமிழ் அப்படிங்கிறது ரொம்பவும் ஸ்பெசிஃபைடான, ரொம்பவும் குறிப்பான பாடத்திட்டத்தை தான் கொடுத்துருக்கேன். இப்போ நான் இந்த 6 தேர்வுகளுக்குரிய பொதுத்தமிழ் பாடத்திட்டத்திலேருந்து என்னென்ன கேள்விகள் எந்தெந்த டாப்பிக்லேருந்து கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத நான் பிரித்து எழுதியிருக்கேன். ஒவ்வொரு எக்ஸாம்லேயும் ஒரு 4-5 கேள்விகளை தான் என்னால் என்ன பண்ண முடியலைன்னா, இந்த சிலபஸில் இந்த டாப்பிக்கு கீழே தான் இந்த கேள்வி கேட்டிருக்கான் அப்படின்னு கொண்டு வர முடியல. ஆனால் அந்த 4-5 கேள்விகள் கூட தமிழ் பாட புத்தகத்தில் இருக்குது. அது டைரெக்டாக நம்மளுடைய சிலபஸ் டாப்பிக்கோட பொருந்தலையே ஒழிய 95 கேள்விகள் மிக தெளிவாக நம்மளுடைய சிலபஸோட பொருந்தி வருது. ஓகேங்களா? ஸோ ஆனாலும் அந்த 5 கேள்வி ஸ்கூல் புக்கில் தான் இருக்குது. அதனால தான் நான் என்ன நினச்சிக்கிட்டேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு மேஜர் கொஸ்டின்ஸ், திரும்ப திரும்ப கேள்விகள் கேட்கக்கூடிய தலைப்புகள், இவற்றுக்கு நம்ம முன்னுரிமை கொடுத்து முதல்ல நம்ம அதை கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு 15-20 நாட்களுக்குள்ளே நம்மளால் ஒரு 50 கேள்விகளுக்கு தயாராகிட முடியும். லிட்ரலாக அது பாசிபிள் தான். மீதி இருக்கிற ஒரு 15 நாட்களில் ஒரு 20 கேள்விகளுக்கு நம்மளால் தயாராக முடியும். அதாவது ஒரு மாத காலத்திற்குள்ள 70-75 கேள்விகளுக்கு நம்மளால் கண்டிப்பாக நம்மளுடைய பொதுத்தமிழ் சிலபஸில் இருக்கக்கூடிய டாபிக்ஸ்க்கு நம்மளால் தயார் நிலையை ஆயிட முடியும். அதாவது இந்த மார்ச் மாதம் முடிகிறதுக்குள்ளே என்னோடய கான்ஃபிடென்ட் என்னென்னா, ஒரு 70 கொஸ்டின்ஸ் கம்பல்சரி நம்ம ஆன்சர் பண்ணக்கூடிய விதத்தில் நம்ம தயாராகிடணும் அப்படிங்கிறது என்னுடைய கான்ஃபிடென்ட். கண்டிப்பாக என்னால் உங்களை தயார்படுத்த முடியும்னு நம்பிக்கை இருக்குது. இப்போது நான் உங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா, ஒரு மாத காலகட்டத்துக்குள்ளே 70 கேள்விகளுக்கு தயாராக்க முடியும். என்னால் உங்களை தயார்படுத்த முடியும், அதற்கான ஒத்துழைப்பு என்னால் உங்களுக்கு கொடுக்க முடியும், ஒரு வழிகாட்டுதல் கொடுக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஓகேங்களா? அது பிரகாரம் பார்க்கும்போது டெஃபினட்டாக நம்மளால் என்ன பண்ண முடியும், இந்த 70 கேள்விகளுக்கு 30 நாட்களில் உங்களுக்கு நான் வழிகாட்ட முடியும். ஓகேங்களா? அதற்கு
ஒரு பர்ஃபெக்டான ஒரு ஷெட்யூல் போட்டு நான் இந்த மார்ச் மாதத்துக்குள்ளே ஒரு 70 கேள்விகளுக்கு நம்ம தயாராகிடணும் அப்படிங்கிறதுல ரொம்ப தீவிரமாக இருக்கேன். ஏன்னா மீதி இருக்கிற 30 கேள்விகளில் பெரும்பாலான கேள்விகள் வந்து இலக்கணம் சார்ந்ததாக இருக்கும். அது படிக்க முடியாதுங்கிறது இல்லை, சிலவற்றை நம்ம படிச்சுட்டு அதற்கப்புறம் நம்ம அந்த ஏரியாவுக்கு வந்தோம்னா, அதாவது நான் சொன்ன மாதிரி இந்த 70% கேள்விகளை நம்ம முடிச்சிட்டோம் அப்படின்னா அதிலிருந்து நிறையா உதவிகள் அந்த இலக்கண பகுதிக்கு கிடைக்கும். அதாவது உதாரணமாக வந்து இந்த பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுறது, புகழ்பெற்ற நூலாசிரியர் நூல் இதெல்லாம் எழுதுறது, அப்புறம் இந்த தொடரால் குறிக்கப்படும் சான்றோர், அடைமொழியால் குறிக்கப்படும் நூல்கள், பிரித்தெழுதுக, எதிர்ச்சொல், இது போன்ற டாபிக்ஸ் எல்லாமே என்னென்னா நம்மளுடைய பாடப்பகுதியை உள்ளே இருக்கிற கண்டென்ட்டை படித்தாலே இந்த பகுதிகளுக்கெல்லாம் நீங்கள் ஆன்சர் பண்ண முடியும். அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, அந்த மீதி இருக்கிற 30 கேள்விகளுக்கு பெரும்பான்மையான உதவிகள் இந்த 70% கேள்வியிலிருந்தே கிடச்சிடும். அதனால் இந்த 80:20 அப்படிங்கிற கான்செப்ட் பிரகாரம் அந்த 20% நேரத்துக்குள்ளாக முடிக்கக்கூடிய அந்த 80% டாபிக் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம். இதில் வந்து இந்த பிரித்தெழுதுக ரொம்ப முக்கியமான டாபிக். நம்ம ஒவ்வொரு வார்த்தையும் உச்சரிக்கும் போது அதனோட பதங்களை பிரித்து பார்த்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா, அதாவது படிக்கும்போதே நம்ம உச்சரிக்கிறதுக்கு சிலது கஷ்டப்படுவோம், அல்லது உச்சரிப்பு நமக்கு எளிமையாக வந்தாலும் அதற்குள்ளே இருக்கிற அந்த ஸ்பெல்லிங்ஸை வந்து நம்மளால் ஈஸியாக வந்து பிரித்து பார்க்க முடியுது. அப்படின்னால இந்த பிரித்தெழுதுக ஒரு பெரிய நமக்கு கஷ்டமான விஷயம் கிடையாது. ஓகேங்களா? இந்த பிரித்தெழுதுகள் வந்து ரிப்பீட்டடாக கேள்விகள் கேட்டிருக்கான். ஒரு கேள்வியில் 2 கேள்வி, ஒவ்வொரு ஆண்டும் 2 கேள்வி கேட்டிருக்கான். ஒவ்வொரு தேர்விலையும் 2 கேள்வி இருக்குது. ஓகேங்களா? அடுத்து வந்து மரபு பிழை மற்றும் வழிச்சொற்களை நீக்கி எழுதுக. இந்த டாப்பிக்கில் இருந்தும் ரிப்பீட்டடாக கேள்வி இருக்குது. இந்த டாப்பிக்லையும் வந்து உங்களுக்கு மரபு பிழை அப்படிங்கிறது வந்து நம்ம தாவரங்கள் ரீதியான மரபு, விலங்குகள் ரீதியான மரபு, அதாவது விலங்குகள் எப்படி கத்தும், அதனோட குட்டியோட பெயர் என்னவாக இருக்கும், தாவரத்துடைய இளநிலை தாவரங்களுக்கு என்ன பெயர், அதனுடைய பழங்களுக்கு என்ன பெயர். ஓகேங்களா? அடுத்து வந்து மரபு சொற்கள், இப்போ பழம் தின்றான், சோறு உண்டான், இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம எப்படி சொல்கிறோம் அப்படிங்கிறதான மரபு சொற்களையும் இந்த விஷயத்துக்குள்ளே தான் கொண்டு வந்து வச்சுருக்காங்க. ஸோ இது எல்லாமே நம்மளால் ஃபாலோ பண்ணி போகும்போது, அதாவது 6th-லேருந்து 12th வரைக்கும் நம்மளுடைய இலக்கியம் மற்றும் தற்கால அந்த இலக்கியம் உரைநடை இந்த ஏரியாக்களை நம்ம படிச்சுட்டு போகும்போதே இது கூடவே வந்துடும். ஸோ இந்த மாதிரியான ஏரியாக்களையும் நான் இதில் வந்து ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷனில் இந்த பிடிஎஃப்பை நான் உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன். நீங்கள் பொறுமையாக பாருங்கள், எந்தெந்த டாபிக்ஸில் அதிகமான கேள்விகள் கேட்குறான், எந்தெந்த டாபிக்ஸில் இந்த பொது தமிழுக்கான ஒரு மீனிங்ஃபுல்லான அமௌண்ட் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து எந்தெந்த டாபிக்ஸில் இருக்குது. அதாவது ஒரு 60-லேருந்து 70 கேள்விகள் வந்து ரொம்ப குறைவான நேரத்தில் படிக்க முடியுங்கிற கான்ஃபிடென்ட் எனக்கு இந்த ப்ளூ பிரிண்ட் தயாரித்ததுக்கப்புறம் தான் தோணுது. ஓகே, இது இவ்வளோ தான் இருக்குது போல் இருக்குது அப்படிங்கிறது எனக்கு தோணுது. நீங்களும் செக் பண்ணி பாருங்கள். செக் பண்ணி பார்த்துட்டு நீங்களே உங்களுக்கு ஒரு ஐடியா க்ரியேட் பண்ணிக்கணும். ஓகே, இதுலேருந்துலாம் கேள்விகள் கேட்குறான், அப்போ இதுக்கெல்லாம் வந்து நம்ம தயாராகிக்கணும். அல்லது ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் வந்து அவன் திரும்ப கேள்வி கேட்குறான் அப்படின்னா அந்த ஏரியாவுக்கு நம்ம என்ன பண்ணிக்கணும்னா, அதுலேருந்து எப்படி கேள்வி கேட்டாலும் பதில் சொல்கிற மாதிரி நம்மளே தயார்படுத்திக்கணும். அவ்வளோதான். நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, நாளையிலிருந்து இப்போ இதில் வந்து இந்த ரெட் கலரில் நான் சூஸ் பண்ணியிருக்கேன் இல்லைங்களா, அதாவது ரெட் கலரில் ஹைலைட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அந்த டாபிக்ஸை, அதாவது பிங்க் கலரில் அந்த டாபிக்ஸை வந்து நான் வரிசையாக போடணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதுலேயே வந்து இந்த இலக்கண பகுதியை வந்து என்னால் ஃபஸ்ட்டு டச் பண்ண முடியாது. ஏன்னா நான் 6th-லேருந்து 12th வரைக்கும் இலக்கண பகுதிக்கான நான் நோட்ஸ் ரெடி ஆகலை, அது ரெடி ஆகிட்டுருக்கு. அதற்குள்ளே இந்த சங்ககால இலக்கியங்கள், தற்கால இலக்கியங்கள், உரைநடை பகுதி, அதற்குள்ளே இந்த ரெட் கலர் டாபிக்ஸ் என்னென்னலாம் இருக்கோ அதை எல்லாத்தையுமே நம்ம எடுத்து ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிக்கலாம். திருக்குறள் இருக்குது. இந்த திருக்குறளுக்கு கண்டிப்பாக நம்ம வந்து 2 அல்லது 3 வீடியோக்கள் போட வேண்டியதாக இருக்கும். திருக்குறளுக்கு எனக்கு ஒரு செட் ஆஃப் நோட்ஸ் இருக்குது. ஒரு 40-லேருந்து 45 கேள்விகளை வந்து நான் தொகுத்துருக்கேன். அந்த கேள்விகள்லாம் வந்து பழைய சமச்சீர் புத்தகத்திலிருந்து கேட்கப்பட்ட கேள்விகள். அது மட்டும் இல்லாமல் புதிய சமச்சீர் புத்தகத்தில் இருக்கக்கூடிய கண்டென்ட், இது எல்லாத்தையுமே தொகுத்து ஒரு 47 கேள்விகள் வச்சுருக்கேன். அது போக இந்த 6 தேர்வுகள்லேருந்து என்ன கேள்வி கேட்டிருக்காங்களோ அதுவும் முந்தைய ஆண்டு வினாக்களாக தொகுத்துருப்போம். மேக்ஸிமம் இந்த முந்தைய ஆண்டு வினாக்களுக்குள்ளேயே வந்து இந்த கேள்விகள்லாம் வருது. இதில் வந்து நம்ம முதல்ல என்ன பண்ணிடலான்னா, திருக்குறள் நூல் மற்றும் திருவள்ளுவர் பற்றியான செய்திகள், இந்த விஷயங்களை பார்த்து அதுலேருந்து கேட்குற கேள்விகளுக்கு வந்து நம்ம பதிலளிக்க முயற்சி பண்ணணும் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் நம்ம திருக்குறளில் இருக்கக்கூடிய அந்த 25 அதிகாரங்களை பார்க்கலாம். இதே மாதிரி திருக்குறள், அடுத்து வந்து கம்பராமாயணம், இதுலேருந்து ரிப்பீட்டடாக கேள்விகள் கேட்டிருக்காங்க. அடுத்து சிலப்பதிகாரம், மணிமேகலை, இதுலேருந்து ரிப்பீட்டடான கேள்விகள் இருக்குது.
அதுக்கப்புறம் பார்த்தோம்னா நான் சொன்ன மாதிரி மனோன்மணியம் பாஞ்சாலி சபதம். இதுலேருந்து நான் இதை ஏன் இதில் ரிப்பீட்டடாக நிறையா கேள்விகள் கேட்கல அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோணும். ஆனால் இந்த ரெண்டுமே வெறும் 2 செய்யுள் பகுதி தான். இந்த 2 செய்யுள் பகுதியிலேருந்து திரும்ப திரும்ப கேள்வி கேட்குறான். ஓகேங்களா? அதே மாதிரி இந்த நாட்டுப்புற பாட்டு, அதாவது வேலை செய்யும்போது என்ன பாட்டு பாடினாங்க, ஒப்பாரினா என்ன, தாலாட்டுனா என்ன, ஓகேங்களா, நாட்டுப்புற கலைகளுடைய தந்தை யார், இந்த நாட்டுப்புற இலக்கியங்களோட தந்தை யார், இந்த மாதிரியான கேள்விகள் நிறையா கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அடுத்து சித்தர் பாடல்கள் தொடர்பாகவும் கேள்விகள் திரும்ப திரும்ப கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் ஃபஸ்ட்டு நம்ம செலக்ட் பண்ணி கம்ப்ளீட் பண்ணுவோம். இந்த 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 மாதிரி நம்மளால் வந்து ஒரு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து டாபிக்ஸை தனித்தனியாக பிரிச்சுட்டு நம்மளால் கேள்வி பதில்களுக்கு நம்ம ப்ரிப்பேர் ஆகிட்டோம் அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி எவ்ரிடே வந்து நீங்கள் நம்பர் ஆஃப் கேள்விகள், அதாவது ஆன்சர் பண்ணக்கூடிய நம்பர் ஆஃப் கேள்விகளை இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே வருவீங்க. 30 நாள் அப்படிங்கும்போது டெஃபினட்டாக நீங்கள் ஒரு 70 கேள்விகளுக்கு பதிலளிக்க தயாராகிருப்பீங்க, என் கூடவே கடைசி வரைக்கும் பயணித்தால். அவ்வளோதான். தேங்க்யூ. நீங்கள் இது வரைக்கும் பார்த்துருந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.